கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 60 verse 20. The Lord will be your everlasting light and your days of sorrow will end. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். Do you feel your life is surrounded by darkness and the weight of sorrow keeps haunting you? உங்கள் வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்திருப்பது போல துயரத்தின் பாரம் உங்களை தொடர்ந்து துரத்துகிறது போல் உணர்கிறீர்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று. ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஒருவேளை என் வாழ்க்கை இருள் சூழ்ந்தது போல இருக்கிறது, இந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் பயங்கரமா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் வாக்கு பண்ணுகிறவர் உண்மையுள்ள தேவன். இந்த நாளிலே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய வெளிச்சம், அவருடைய வெளிச்சம் உங்க மேல் உதிக்கும் பொழுது எல்லா இருளான சூழ்நிலைகள், எல்லா பாவத்தின் கட்டுகள், எல்லா சாபத்தின் கட்டுகள், எல்லா வியாதிகள், எல்லா போராடுகிற சூழ்நிலைகள் இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை வரும். கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு பிரேக் த்ரூ உங்க லைஃப்ல இந்த நாளிலே கொண்டு வருகிறார். அவர் பாதாளத்தை வென்றவர், அவர் மரணத்தை ஜெயித்த தேவன், திறவுகோல்களை கையில் வைத்திருக்கிறவர். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். எல்லா இருளின் ஆதிக்கத்தை அவர் அழித்து உங்களுக்கு ஒரு பூர்ண சுகத்தை தந்து கர்த்தருடைய வெளிச்சத்தை உங்கள் மேல் அவர் வீச செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளிலே உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். உங்கள் துக்கத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். Days of sorrow will end and you will witness your breakthrough. The Lord himself will be your everlasting light, turning your pain into peace and your mourning into joy. Hold on to this promise, for a brighter day is coming where his light will shine forever in your life. இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, வாக்குத்தத்தத்தை தந்த தேவனை இந்த நாளிலிருந்து கர்த்தாவே, இந்த வசனம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நிறைவேற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா துக்கங்கள் மாறட்டும் ஏசப்பா, எல்லா கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் கர்த்தாவே. அவங்க துக்கத்து நாட்களுக்கு ஒரு முடிவை நீர் தரப்போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எந்தெந்த காரியங்களில் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ கர்த்தாவே, எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிச்சத்தை நீர் தருகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, உம்முடைய கரம் இதை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.